வணக்கம். அடிப்படை கல்வி சேனல். கணிதத்தில் கழித்தல் கணக்கை பார்ப்போம். இப்போ 10 ஸ்தானத்திலிருந்து கழிக்கிறத பார்ப்போம். கடன் வாங்கி கழித்தலை பார்ப்போம். மேலே 0 இருக்குது. 0வில் 5 போகாது. அப்போ பக்கத்து 10 ஸ்தானத்திலேருந்து ஒன்று கடன் வாங்கிக்கிறணும். இப்போ இது 10 ஆயிரும். 10ல் 5 போச்சுன்னா 10, 10ல் 5 போச்சுன்னா 5. இந்த 1க்கு இங்கே கடன் கொடுத்ததுனால இங்கே 3 2 ஆயிரும். 2ல் 1 போனால் 1. இங்கே 7 இருக்குது. 7ல் 4 போனால் 3. 315 கூட்டுத்தொகை. அடுத்த கணக்கு 3, 3ல் 2 போனால் 1. அடுத்து 0 இருக்குது. 0வில் 9 போகாது. பக்கத்துலேருந்து 100 ஸ்தானத்துலேருந்து ஒன்று கடன் வாங்கினா 10, 10ல் 9 போச்சுன்னா 1. இங்கே கடன் கொடுத்ததுனால இங்கே 3 ஆயிரும். 3ல் 1 போனால் 2. 211 கூட்டுத்தொகை விட. அடுத்து 5, 5ல் 3 போனால் 2, 4ல் 0 போனால் 4. ஏன்னா 0வுக்கு மதிப்பு இல்லை. 4ல் 0 போனால் 4. 8ல் 4 போனால் 4. அடுத்து 2, 2ல் 0 போனால் 2. 0 மேலே இருந்துச்சுன்னா பக்கத்தில் கடன் வாங்கி அதுக்கு மதிப்பு உண்டு. இங்கே 6லேருந்து 1 கடன் வாங்கினோம்னா 10, 10ல் 7 போச்சுன்னா 3. இங்கே கடன் கொடுத்ததுனால 5 தான் இருக்குது. 5ல் 4 போனால் 1. 132 விட. கழித்தல் கணக்கு பயிற்சியும் முயற்சியும் முக்கியம். திரும்ப திரும்ப கழித்தல் கணக்கை போட்டு பாருங்கள். எண்களை தெரிஞ்சுக்கிட்டால் கூட்டலும் கழித்தலும் தான் நம்ம போட முடியும். வகுத்தலும் பெருக்கலுக்கு வாய்ப்பாடு பார்க்கணும். அடுத்த இதிலேருந்து வாய்ப்பாடு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.